ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் பிக் ட்விஸ்ட், எதிர்பார்க்காத பல திருப்பங்கள். உண்மையிலேயே அந்த சமையல் செய்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளோட கோமதியும் சரி, பாக்கியாவும் சரி, அதில் வந்து மீனாவோட அந்த சின்ன சின்ன கலாய்க்கிறது அதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கோமதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. ராஜி வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்ட்டு. ராஜி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்றது கதிருக்கும் கோமதிக்கும் மீனா வந்து சொல்கிறாங்க. மீனா சொன்ன உடனேவே ஷாக் ஆகி அழுதுட்டுருக்காங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு. இப்போ அவங்க 2 பேர் ராஜி, அவங்க லவ் பண்ணுற அந்த கண்ணன் அந்த கேரக்டர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ரூமில். இதில் வேற ராஜியோட பேக்கில் இருந்த நகை எல்லாத்தையுமே அவனோட பேக்கில் எடுத்து வச்சுட்டு வேற போயிட்டான். எல்லாத்தையும் வித்துட்டானான்னு தெரியல. ஏற்கனவே தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி வேற நடந்துக்கிட்டு இருக்கான். ராஜிக்கு அதிலேயே சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு, அவன் கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய ட்விஸ்ட்டாக ஒரு விஷயம் வேற நடக்குது. ராஜியும் அந்த கண்ணன் கேரக்டரும் வந்து உள்ள ரூமில் பேசிகிட்டு இருக்கிறத பாக்கியா கேட்குறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருச்சு. வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க வந்து அழப்போகிறாங்க, தன்னோட பொண்ணு வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்ட்டு கோமதி பாக்கியா கிட்ட சொல்லி. அப்படி அழும்போது கண்டிப்பாக பாக்கியா வந்து இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் கோமதியும் பாக்கியாவும் 2 பேரும் டிசைட் பண்ணி, அதாவது கதிரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறத கேட்குறாங்க போல இருக்கு. கதிர் வந்து முதல்ல யோசிப்பார். ஏன்னா அப்படியே கூட்டிகிட்டு போனால் ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கமாயிரும் தன்னோட அண்ணன் வீட்டுக்கு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஓடிப்போன பொண்ணு அப்படின்ற மாதிரி. அங்கே வேற கல்யாணமும் நின்றுச்சு. தன்னோட தங்கச்சி பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ கோமதியும் பாக்கியா அவங்க ஃபேமிலி அங்கே இருக்கிறவங்க மட்டும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.